Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடலூர் மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்கு இயந்திரங்கள் முட்லூர் அரசு கல்லூரியின் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டன. இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வினோத், இது குறித்த கூடுதல் தகவல்களை பகிருங்க. அதாவது பார்த்தோமானால் தமிழகம் முழுவதும் சட்டமன்றத்திற்கான தேர்தல் நேற்றைய தினம் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் குறிப்பாக கடலூர் மாவட்டத்திற்கு 9 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலும் நிறைவுற்றது. அந்த 9 சட்டமன்ற தொகுதிகளுக்குமாக ஒட்டுமொத்தமாக சேர்த்து கடலூர் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தோமானால் 85.27 வாக்கு சதவீதம் பதிவாகி இருந்தது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அதாவது கடலூர், பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, விருத்தாச்சலம், திட்டக்குடி, புவனகிரி, காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம் உள்ளிட்ட 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இந்த 9 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தளவில் பார்த்தோமானால் ஒட்டுமொத்தமாக அந்த 85.27% வாக்குகள் என்பது பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் பார்த்தோமானால் அந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள 2590 பூத்துகள் மூலமாக, அதாவது வாக்குச்சாவடிகள் மூலமாக நடைபெற்ற இந்த தேர்தலில் உள்ள அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது ஒவ்வொரு கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 இடங்களில் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை துவங்க உள்ளது. அதாவது வருகின்ற மே 4ஆம் தேதியானது வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அதாவது பார்த்தோம்னால் கடலூர் மற்றும் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கான அந்த வாக்கு எண்ணும் மையம் கடலூரில் உள்ள பெரியார் கலை கல்லூரியிலும், அதே போல பன்ருட்டி மற்றும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையமானது பன்ருட்டியில் உள்ள பணிக்கன் குப்பம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும், அதே போன்று பார்த்தோம்னால் விருத்தாச்சலம் மற்றும் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது விருத்தாச்சலத்தில் உள்ள கொளஞ்சியப்பர் கல்லூரியிலும், அடுத்தபடியாக பார்த்தோம்னால் சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், புவனகிரி உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது பார்த்தோம்னால் அந்த சிதம்பரம் அருகே உள்ள பீமுட்லூர் அரசு கலை கல்லூரியிலும் நடைபெற உள்ளது. அந்தந்த வாக்குச்சாவடியில தற்பொழுது அந்தந்த தொகுதிகளுக்கான அந்த வாக்கு இயந்திரங்கள் அந்தந்த வேட்பாளர்கள் வர வைக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையிலே தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் சரிபார்க்கப்பட்டு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அந்த வாக்குச்சாவடி மையங்களில் பார்த்தோமானால் குறைந்தபட்சமானது ஒரு 25 துணை ராணுவ படையினரும் 200க்கும் மேற்பட்ட காவலர்களும் 3 கட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பார்த்தோமானால் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவைகள் நேரடியாக பதிவு செய்யப்பட்டு அந்த இடங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து தற்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அந்த பார்வையாளர்களும் அந்த துணை ராணுவ படையினரும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளனர். பவித்ரா.